கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20, 21, 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். 22வது வசனம் பாருங்க. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனாய் இருக்கிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக மருந்தாக இருக்கிறது. சிலுவையில் அவர் கொடுத்திருக்கின்ற வாழ்வும் விடுதலையும் மீட்பும் எல்லாருக்கும் தான் அதை கொடுத்திருக்கிறார். அவர்கிட்ட பட்சபாதம் எல்லாம் இல்லை. ஒருவருக்கு கொடுத்து விட்டு இன்னொருவருக்கு நான் கொடுக்க மாட்டேன், நான் தரமாட்டேன், இதெல்லாம் செஞ்சு நீ வாங்கிக்கோன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. கிருபையாக இலவசமாக அந்த மீட்பும் வாழ்வும் அந்த ரட்சிப்பும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. யார் ஒருவர் கிறிஸ்துவை இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்குள்ளதான் அந்த வாழ்வு என்ன செய்கிறது, இருக்குது. இதை நீங்க கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த வாழ்வு என்ன செய்கிறதா, வெளிப்படுகிறது. அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஜீவனும் மருந்தும் என்ன செய்கிறதா, உங்க சரீரத்திலையும் வாழ்விலையும் வெளிப்படுகிறதா. அந்த வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. இதை தான் நம்ம முதல் வாரம் பார்த்தோம். அந்த மருந்தை, அந்த வாழ்வை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம சரீரத்திலையும் வாழ்விலையும் பெற்றுக்கொள்ளணும்னா முதல் படி என்னன்னா, அவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். இந்த உலகத்துல எத்தனையோ வார்த்தை இருக்கலாம், அதுல அந்த வாழ்வும் ஜீவனும் இல்லை. அவர் வார்த்தையில தான் என்ன இருக்குது, ஜீவனும் மருந்தும் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 2வது படி என்ன அப்படின்னா, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவியை என்ன செய்யணுமா, சாய்க்கணுமா. நம்முடைய வெளிப்புற காதுகளை மட்டும் சொல்லல, நம்முடைய இருதயத்தின் காதுகளை அது என்ன செய்கிறது, சொல்லுகிறது. 3வது படி என்ன அப்படின்னா, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அதை பெற்றுக்கொள்றதுக்கு 3வது காரியமாக நாம செய்ய வேண்டியது, அவருடைய வார்த்தைகளை நம்ம கண்களை விட்டு என்ன செய்யக்கூடாதா, பிரிக்க கூடாதா. பிரிக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம், எடுக்க கூடாது, விலக கூடாது, அதை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அதோட அர்த்தம் இல்லையா. இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எது நம்ம கண்களை விட்டு பிரியக்கூடாதா, அவருடைய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் நம் கண்களை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னா நம்ம வேதத்தை இப்படி வாசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு இதுல சொல்லப்பட்டிருக்குதா, இல்லை இல்லை. இது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய மனக்கண்களை அது குறிக்கிறது. நம்முடைய சிந்தனைகளை அது என்ன செய்கிறது, குறிக்கிறது. நீங்க கேட்கலாம், அது எப்படி முடியும், 24 மணி நேரமும் அவரது வார்த்தைகளை நான் எப்படி என் சிந்தனையில வைக்க முடியும், என் மனக்கண்ல நான் எப்படி வைக்க முடியும், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு பொறுப்பு இருக்குது, இந்த உலகத்துல எனக்கு சில கடமைகள் இருக்கு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு பதில் கேள்வி கேட்கிறேன். காலையில எழுந்திருக்கிறீங்க, அன்றைக்கு நீங்க எதிர்கொள்ள வேண்டிய காரியங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் உங்க சிந்தனையில வருமா, வராதா? வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க உங்க சிந்தனையில வைத்து கொண்டு அதை யோசித்து விட்டு, இனிமே போதும், இனிமே நான் வேலை செய்ய போறேன், என் பொறுப்புகளை பார்க்க போறேன், இனிமே பிரச்சனை எல்லாம் என் சிந்தனைக்கு வரக்கூடாது, என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து நான் ஓய்வில் இருக்கும் போது இந்த பிரச்சனையை நான் யோசித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம போறோமா? இல்லை. நீங்க எந்த வேலையில இருந்தாலும், எந்த பொறுப்புகள்ல இருந்தாலும், எந்த கடமையை நீங்க செஞ்சாலும், உங்களுடைய கவலையும் உங்க பிரச்சனையும் உங்க சிந்தனைகள் என்ன செய்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு பிரச்சனை இல்லை, 2 பிரச்சனை இல்லை, அது 10 பிரச்சனை இருந்தாலும் அது 10 ட்ராக்ல என்ன செய்யும், ஓடிக்கிட்டே தான் இருக்கும்.
அப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு மத்தியில, வேலைக்கு மத்தியில, உங்க கடமைக்கு மத்தியில உலக கவலைகளையும் பாரங்களையும் உங்க மனக்கண்ல வைத்து கொண்டு உங்க பொறுப்புகளை உங்களால பார்க்க முடியும்னு சொன்னா, அவருடைய வார்த்தைகளை உங்க மனக்கண்களை விட்டு பிரிக்காமல் இருக்க முடியுமா, முடியாதா? இந்த தீர்மானம் யார் கையில இருக்குது? நம்ம கையில இருக்குது. நீங்க கேட்கலாம், என் பிரச்சனையை பத்தி புரியாம நீங்க பேசுறீங்க, நான் நின்னுகிட்டு இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியவில்லை, நீங்க பேசாம சொல்லிட்டு போகலாம், என் பிரச்சனை எனக்கெல்லாம் தெரியும் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை மேற்கொள்ளக்கூடியவர், அந்த வல்லமை மிக்கவர் உங்களுக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வல்லமையும் ஜீவனும் வெளிப்படுகிற விதம் இப்படிதான். அந்த தீர்மானம் யார் கரத்துல இருக்குது? நம்ம கரத்துல இருக்குது. உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவருடைய வார்த்தைய நம்ம சிந்தனையில என்ன செய்யணுமா? பிரிக்காமல் வைத்திருக்க வேண்டும். எதற்காக அவர் அப்படி சொல்லுகிறார்? ஏன் அப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைகள் அவருக்கு ஒரு பொருட்டு இல்லை. நம்மளை எப்படி அவர் படைத்திருக்கிறார் அப்படின்னா, நமக்கு வார்த்தைகளை கேட்கும் போது நம்ம சிந்தனையில கற்பனை திறன் ஒன்று உண்டு. மனிதர்களுக்கு ஒரு கற்பனை திறன் ஒன்று உண்டு. ஒரு உதாரணத்துக்கு, உங்க வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு? இந்த கேள்வி நான் கேட்ட உடனே உங்க சிந்தனையில என்ன தோணுது? உங்க வீடு தோணுதா? அதுல எத்தனை அறைகள் இருக்குங்கிறது உங்க கற்பனைக்குள்ள வருதா? எத்தனை ஜன்னல் இருக்கு? இந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த ஜன்னலை உங்க சிந்தனை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? எண்ண ஆரம்பிக்கிறது. அப்போ வார்த்தைகளை கேட்கும் போது உங்க சிந்தனையில என்ன வருது? கற்பனை வருகிறது. அந்த வார்த்தைகளுக்கு கற்பனை கொடுக்கின்ற ஆற்றல் நம்ம சிந்தனையில, கற்பனை திறன் ஒண்ணு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாய் அப்படின்னு நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த நாய் அப்படிங்கிற எழுத்து தெரியுதா, அல்ல அந்த நாயோட உருவம் தெரியுதா? நாயோட உருவம். அந்த நாய் வெள்ளை கலர்ல இருக்குன்னு சொல்றேன், வெள்ளை கலர் நாய் தெரியுதா? அதுல கருப்பு புள்ளி இருக்குன்னு சொல்றேன், கருப்பு புள்ளி தெரியுதா? இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கற்பனை திறன். இந்த கற்பனை திறன்ல நீங்க எதை நம்புகிறீர்களோ, எதை நீங்க உங்க சிந்தனையில நீங்க பார்க்கிறீர்களோ, அதை தான் நீங்க வெளியையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளை தேவன் எப்படிதான் படைச்சிருக்கிறார்? அப்படிதான் படைத்திருக்கிறார். நம்முடைய கற்பனை எதற்கு ஒப்பானது அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய கருவறை ஒரு குழந்தையை உருவாக்கி என்ன செய்கிறது? உலகத்திற்கு கொடுக்கிறது இல்லையா? 2 அணுக்கள் சேர்ந்து ஒரு கரு உருவாகிறது. அதோடைய வளர்ச்சி, கை கால் உறுப்புகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அது அந்த கருவறைக்குள்ள இருந்து உலகத்துக்கு என்ன செய்கிறது? வருகிறது. இந்த கருவறைக்கு என்ன இயல்போ அதே இயல்பு நம்முடைய கற்பனைக்கு இருக்கிறது. நம்முடைய கற்பனைக்கு இன்னொரு பெயர் ஆவிக்குரிய கருவறை. நீங்க வெளியில என்ன பெற்றுக்கொள்ள போறீங்களோ அது உருவாகிற இடம் எங்க தெரியுமா? உங்க சிந்தனை. அது உங்க சிந்தனையில உருவாகினதுக்கு பிறகுதான் அது வெளியில என்ன செய்யும்? வெளிப்படும். அதை உருவாக்குகிற இடமே எங்கதான் உருவாகிறது? உங்க சிந்தனையில தான் உருவாகிறது. உங்களுடைய கற்பனைக்கு நீங்க எந்த விதையை கொடுக்கிறீங்களோ, எந்த வார்த்தையை கொடுக்கிறீங்களோ, அதை அது பெற்றுக்கொண்டு அதை பலனாக உருமாற்றக்கூடிய கற்பனை உங்களுடைய கற்பனைக்கு உண்டு. உயிர் கொடுக்கக்கூடிய கருவறையாக உங்க சிந்தனை இருக்கு. உதாரணத்துக்கு வாசிக்கலாம், யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 2 பேர் 2 காரியங்களை கொடுக்கறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? 2 பேர் என்ன செய்யறாங்க? 2 காரியங்களை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருடன் கொல்லவும் அழிக்கவும் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்?
காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவும் அவர் வந்திருக்கிறாரு. அந்த வாழ்வு சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்திருக்கிறார். இந்த 2 பேருக்கும் என்ன தேவை தெரியுமா? என்ன தேவை தெரியுமா? உங்களுடைய என்னுடைய அனுமதி தேவை. அவங்க எப்படி அந்த அனுமதியை பெற்றுக்கொள்றாங்க? இருவரும் அவர்களுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார்கள். நம்முடைய எண்ணங்களில் அந்த வார்த்தைகள் போகும்போது எந்த வார்த்தைய நீங்க நம்புறீங்களோ அந்த வார்த்தை உங்களுடைய கற்பனையில் உயிர் கொண்டு அது பலனாக வெளியில என்ன செய்கிறது? வருகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.